அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். ஒரு நாள் புத்தர் காட்டு வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தார். மேற்கொண்டு அந்த வழியாக போக வேண்டாம் என்று பலர் அவரை தடுத்தனர். காரணம் கேட்டார் புத்தர். காட்டிலே அங்குல்மால் என்கிற கொடூரமான கொலைகாரன் இருக்கின்றான் என்றனர். அவன் ஈவு இரக்கமின்றி எவரையும் கொன்று அழிக்கும் கொள்ளைக்காரன் என்றார்கள். ஓ, அப்படியா? அப்படியானால் அவனை அவசியம் பார்க்க வேண்டும். எனக்கு அங்குதான் வேலை இருக்கிறது என்றார். புத்தர் தன்னந்தனியாக காட்டுக்குள் போனார். உள்ளே போனதும் கொடூரமான விழிகளுடன் கத்தியுடன் புத்தரை கொல்ல வந்தான் அங்குல்மால். கருணை பொழியும் கண்களுடன் அவனை பார்த்தார் பகவான் புத்தர். அங்குல்மால், உன் கைகளால் நான் சாவதை மகிழ்ச்சியாக கருதுகிறேன். அதற்கு முன் எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய வேண்டும் என்றார். அந்த மரத்தின் இலைகள் சிலவற்றை எனக்கு பறித்து வா என்றார் புத்தர். அன்பின் ஆளுமைக்கு கட்டுப்பட்டு மறுக்க முடியாமல் இலைகளை பறித்து புத்தர் முன் போட்டான் அங்குல்மால். சிரித்தபடி அவனை பார்த்து அங்குல்மால் நன்றி என்றார். இவற்றை மீண்டும் மரத்தில் ஒட்ட வைத்து விடு என்றார் புத்தர். திகைத்த அங்குல்மால், அது எப்படி முடியும் என்றான். அன்பனே, ஒன்றை அழிப்பது எல்லாராலும் முடியும், ஆனால் ஆக்குவது முடிகின்ற காரியமில்லை. எல்லாரையும் அழிக்கின்ற அல்பமான வேலையில் நீ பெருமைப்பட என்ன இருக்கிறது என்று கேள்விகளை வீசினார் புத்தர். அங்குல்மால் திருந்தி சங்கத்தில் சேர்ந்து துறவியானான். யாரையும் அழிப்பது சுலபம், அதில் பெருமைப்பட ஒன்றுமில்லை. நான் மனசு வச்சா பூண்டோடு அழிச்சிருவேன் என்று மார்த்தட்டுகிற மடையர்களில் ஒருவராக நாம் இருக்க வேண்டுமா என்ன? இன்னொரு கதை உண்டு. அந்த ஊர்ல செல்வாக்கு மிக்க அரசியல் பிரமுகர் தன்னை கலந்து ஆலோசிக்காமல் கும்பாபிஷேக தேதி குறித்ததால் கோபமாகிவிட்டார். எப்படி அந்த கும்பாபிஷேகம் நடக்குது, அதை நான் பார்க்குறேன் என்று சபதம் செய்திருக்கிறார். அவர் நினைத்தால் எதுவும் செய்வார் என்று வருத்தமாக இருந்தார்கள் அந்த விழா குழுவினர். அவர் மனது வைத்தால் கரண்ட் வராதபடி செய்வார். கலந்து கொள்ள இருந்த விஐபிகளை ஃபோன் போட்டு வரவேண்டாம் என்று தடுப்பார். தண்ணீர் சப்ளையை நிறுத்துவார். கூட்டத்தில் பாம்பை விடுவார். மாட்டை அவிழ்த்து விடுவார். வெடி வைப்பார். பெண்களிடம் வம்பு செய்ய ரவுடிகளை அனுப்புவார். இப்படி பல தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய நபர். ஆனால் கடவுள் கருணையால் தலைமை தாங்க அழைக்கப்பட்ட விவிஐபியின் மனைவி அந்த கும்பாபிஷேகத்தில் ஆர்வம் காட்டினார். கணவருக்கு ஒரே ஒரு ஜாடை காட்டினார். ஃபோன் பறந்தது. உள்ளூர் பிரமுகர் விவிஐபியின் மனைவியார் வரவேற்பை கவனிக்கும்படி ஆணை பாய்ந்தது. ஆடி தீர்த்த உள்ளூர் ஆங்காரம் பெட்டி பாம்பாய் அடங்கிவிட்டது. கும்பாபிஷேகம் நன்றாக நடந்து முடிந்தது. என்னதான் உயர்ந்த இடத்தில் நீ அகங்காரத்தோடு இருந்தாலும் உன்னை விட உயர்ந்தவன் ஒருவன் எப்பொழுதுமே வாழ்க்கையில் வந்து கொண்டே இருப்பான். அதனால் உன் அகந்தையை ஓரம் கட்டிவிட்டு இறை நம்பிக்கையுடன் இறைவன் மீது நம்பிக்கையோடு வாழ்ந்து வாழ்க்கையை வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.